Welcome our next speaker. We have already introduced Mr. Vijay Kumar, President of Cyber Society of India. He will cover about the cybercrime evolution and current trends. Sir, please. A big round of applause, please. Thank you. Good afternoon, everyone. So, நான் அந்த மார்னிங் வெல்கம் அட்ரஸில் சொன்னது மாதிரி 2024 சைபர் கிரைம்னால இந்தியாவில் எவ்வளோ பணத்தை இழந்தது அப்படின்னாக்க 11,000 crores. இது வந்து I4Cயோட டேட்டா பிரகாரம். I4Cங்கிறது இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர். அதான் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்லேருந்து தே டூ தி இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் கம்ப்ளீட்லி டேட்டா பாயிண்ட்ஸ் ஆன் சைபர் கிரைம் ரிலேட்டட். இப்போ இதில் வந்து டாப் 3 ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு உள்ளது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், செகண்ட் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட், மூணாவது கேட்டகரியில் வரக்கூடியது வந்து யூபிஐ அண்ட் அதர் ஃப்ராட்ஸ். இதுதான் வந்து டாப் 3 கிரைம்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு 11,000 crores. இந்த 11,000 crores வந்து ஃபர்தராக வந்து பைஃபர்கேட் பண்ணிங்க அப்படின்னாக்க 3,200 crores லாஸ்ட் டியூ டு திஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். 1 lakh கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு 2024 மட்டும். ரெண்டாவது டிஜிட்டல் அரெஸ்ட்டில் 1,600 crore வி லாஸ்ட் மணி. அதில் வந்து ஒரு 65,000 கம்ப்ளைண்ட் வந்து வந்திருக்கு. மற்ற கேட்டகரி இது எல்லாமே இது கிளியராக சொல்லுது. ஓவரால் அந்த அவேர்னஸ் லெவலுங்கிறது இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ரிப்போர்ட்டிங் தி சைபர் கிரைம் த்ரூ தி சார் சொன்னது மாதிரி 1930 ரிப்போர்ட் பண்ணலாம், தென் எகெயின் ஆன்லைனில் cybercrime.gov வந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அப்படிங்கிற போது டெஃபினட்டாக அவேர்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இப்போ இந்த 3 கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க சைபர் கிரைமில் நிறைய டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க எல்லாத்தையும் வந்து இஃப் யூ புட் தம் இன்டு 3 பக்கெட் அப்படின்னாக்க 3 கேட்டகரி. ஃபஸ்ட்டு வந்து இக்னோரன்ஸ், செகண்ட் வந்து கிரீடி பேராசை, மூணாவது வந்து ஃபியர் பயமுறுத்துறது த்ரெட்டன் பண்ணுறது. இந்த 3 கேட்டகரிக்குள்ள தான் எல்லாமே வரும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமுங்கிறது என்ன? இது பேராசை. இது டார்கெட் பண்ணுறது சீனியர் சிட்டிசன்ஸ், ரிட்டையர்ட் கவர்மெண்ட் பீப்புள், ரிட்டையர்ட் எம்ப்ளாயீஸு. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது, பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணணுமா, எது வந்து ஹை ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ஏதோ ஒரு சர்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ தே டார்கெட் இந்த பீப்புள் சீனியர் சிட்டிசன்ஸை டார்கெட் பண்ணி பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பணத்தை எப்படி 2 மடங்கு 3 மடங்கு ஆக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்காங்க பேராசையில். அவங்கள தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அப்போ இது எப்படி நடக்குது? கிளியராக ஐல் நரேட் தி சினாரியோ. எப்படி நடக்குது அப்படின்னா சோஷியல் மீடியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். உங்கள்கிட்ட பணம் இருக்கா, அதை 10 மடங்கு அதிகப்படுத்தலாம். நாங்கள் வந்து வில் கிவ் அ ட்ரைனிங் ஆன் எப்படி நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஹை ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு ஒரு ட்ரெண்டு. இன்னும் ஒரு இது வந்து கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பல மடங்கு. நீங்கள் கிரிப்டோ கரன்சிங்கிறது $8,000 வந்து ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து $100,000 இன்றைக்கி ரேட்டு. அப்படின்னா கிட்டத்தட்ட 90 லட்சம் ரூபா ஒரு பிட்காயினோட வேல்யூ. அப்போ இந்த அளவுக்கு வந்து மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எப்படி பண்ணுவாங்க அப்படின்னாக்க கேம்பெயின் சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், டெலிகிராம் இதில் பூரா அட்வர்டைஸ்மெண்ட் வரும். தெர் இஸ் அ குரூப் அவைலபிள். அப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வந்து அதில் ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி குரூப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா they'll give you the training. எப்படி உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, எந்தெந்த ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு ட்ரைனிங் முடித்த பிறகு ஆஃப்டர் வீக் தே வில் ஆட் யூ டு தி அதர் குரூப். அந்த அதர் குரூப்பில் இருக்கிறது பூராமே சைபர் கிரிமினலோட ஆளுங்க, ரைட்? அவங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க. நான் இந்த ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு 2 லட்ச ரூபா கிடச்சது ரிட்டர்னு, இதில் 5 லட்ச ரூபா கிடச்சது, இதில் 80,000 ரூபா கிடச்சது. ஒன்லி பாசிட்டிவ் டாக் அந்த குரூப்பில். அது போனோன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவன் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லுவான். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து யூ வில் ஸ்டார்ட் ட்ரேடிங். இதில் எங்கே எல்லாரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னாக்க அதை வேலிடேட் பண்ணுறது கிடையாது. அந்த ஆப் வந்து ஆத்தரைஸ்டு ஆப்பா, இந்த ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உள்ள ஆப்பா அப்படிங்கிறது. ஏன்னா இங்கே இன்றைக்கி நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா அது செபியால் ஆத்தரைஸ் பண்ண ஆப் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும். இது வந்து செபியால் ஆத்தரைஸ் பண்ண ஆப் கிடையாது. இந்த ஆப் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை அந்த சைபர் கிரிமினல். எல்லா ஷேர்ஸும் காட்டும், லிஸ்டட் எல்லாமே காட்டும், நம்பர் எல்லாமே காட்டும். உங்களுக்கு ப்ராஃபிட்னு காட்டுறது எல்லாமே இன்ஃப்ளேட்டட் ஃபிகர்ஸ், தப்பான ஒரு பொய்யான ஒரு மாயை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வேல்யூ தான் காட்டுறாங்க. இதை நம்பி என்ன பண்ணுவாங்க, ஆகும் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3. நீங்கள் எடுக்க போகும்போது என்ன ஆகும், நீங்கள் இப்போ எடுக்க முடியாது. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து யூ வில் ஹேவ் டு அக்குமுலேட் ஒரு 10 lakhs rupees உங்கள் இதில் அக்குமுலேட் ஆனதை நீங்கள் எடுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. 10 lakh போனோன்னு எடுக்கலாமா அப்படின்னாக்க அப்போ எடுக்க விட முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து சார்ஜஸ், அதாவது இந்த ப்ராசஸிங் ஃபீ கொடுக்கணும், டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு. இது வந்து என்ன, எக்ஸ்ட்ராக்ஷன் மேலே எக்ஸ்ட்ராக்ஷன், டபுள் எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி. அப்போ ஒரு ஸ்டேஜில் நீங்கள் 10 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து பணத்தை இழந்து எடுக்க முடியாமல் போகும்போது ரியலைஸ் பண்ணுவீங்க சம்வேர் வி ஃபால் ட்ராப் ரைட் டு திஸ் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி. இது ஒரு கேட்டகரி. இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது
இந்த 5 மடங்கு உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது, 10 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே அதுதான். இது வந்து கிரீடி, பேசிக்கலி பேராசை தான். நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ஆப் அது வந்து ஆத்தரைஸ்டு ஆப்பா அப்படிங்கிறத பார்க்கணும், வேலிடேட் பண்ணணும். அதில் வந்து ட்ரேடிங் ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். இன்னொரு வந்து கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி இன்றைக்கி அதோட மார்க்கெட்டுங்கிறது பயங்கரமாக இருக்குது. பிட்காயின் இது யார் கண்ட்ரோல் பண்ணுறா யாருக்குமே தெரியாது குளோபலாக. இந்த மைனிங் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து 60% இருக்குது, யூஎஸ் யூரோப்பில் 20-30% இருக்குது, இங்கே வந்து ஏபேக்கில் ஒன்லி 10% இருக்குது. எனி டிரான்சாக்ஷன் போகும்போது இட் யூசஸ் தி பிளாக் செயின் டெக்னாலஜி விச் இஸ் a கைண்ட் ஆஃப் அ டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர். நீங்கள் ஒரு டிரான்சாக்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ பேங்க்கில் வந்து கோர் பேங்கிங்கில் சென்ட்ரல் சிஸ்டமில் இருக்கும் என்ன உங்களுடைய கிரெடிட் டெபிட். இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் லெட்ஜர் அப்படிங்கிறனால அக்ராஸ் ஆல் தி மைனிங் சென்டர்ஸ் தி மெயின்டைன் தி டேட்டா பேஸ். ஆனால் இதை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? இன்றைக்கி வந்து $100,000 போனது நாளைக்கு திடீர்னு $10,000 ஆனிச்சுன்னா யார்கிட்ட போய் கேட்பீங்க? இன்றைக்கி பேங்க்கில் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா வி கேன் கோ டு செக்டோரல் ரெகுலேட்டர், ஆர்பிஐட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லை வந்து டெலிகாமில் ஏதோ ஒரு இஷ்யூனா ட்ராய்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணலாம். இந்த பிட்காயினோ இல்லை கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் இது பண்ணுறது யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? தெரியாது. எப்போ இந்த மாதிரி பூவானது டவுன் ஆகுங்கிறது யாருக்கும் தெரியாது, ரைட்டா? அதில் வரக்கூடிய அவன் சொல்லக்கூடிய சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஆப்பும் இதே மாதிரி ஒரு ஃபேக் அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு ஃபேக்கான ஒரு வேல்யூ காட்டும். அது வந்து ஆத்தரைஸ்டு கிடையாது. ஸோ இது ரெண்டு, அதனால தான் இது பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் வந்து டாப்பில் இருக்குது. டாப் நம்பர் 1 அப்படின்னாக்க 3,200 crore லாஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்னா இதுதான். இதில் தான் வந்து மெயின்லி யாரெல்லாம் அந்த கிரீடியோட என்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை 5 மடங்கு 10 மடங்கு ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ போயிட்டு தே ஃபால் ப்ரே. கேட்டிங்கன்னா ஷாக்கிங்காக இருக்கும். 2 crore தே லாஸ்ட், 80 lakh தே லாஸ்ட், 40 lakh தே லாஸ்ட் அப்படின்னு சொல்லி. செகண்ட் கேட்டகரி வந்து டாப் அந்த 3ல் செகண்ட் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட். இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு கால் வந்திருக்கும். காலையில் கூட சீனியர் அட்வொகேட் மிஸ்டர் தியாகராஜன் சார் வந்து பேசியிருந்தாங்க. இது என்ன அப்படின்னாக்க இது வந்து த்ரெட்டனிங் கேட்டகரியில் வரும். உங்களுக்கு வந்து யூ மே கெட் அ கால். அதர் சைடு இருக்கவங்க வந்து கிளியராக சொல்லக்கூடியது காலிங் ஃப்ரம் சிபிஐ. லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. சிபிஐ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்லேருந்து பேசுகிறேன், கஸ்டம்ஸ்லேருந்து பேசுகிறேன், ரைட்டா? இது வந்து முதல்ல த்ரெட்டனிங். உங்களுக்கு வந்து இந்த போலீஸ் அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு த்ரெட்டு வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க. செகண்ட் வந்து உங்களை ஃபர்தர் வந்து த்ரெட்டன் பண்ணுறதுக்கு உங்கள் நேமில் ஒரு பார்சல் இருக்குது. அந்த பார்சலில் உங்களுடைய நேம் அட்ரஸ் அது லிங்க் டு மொபைல் நம்பர், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் ஆதார். அந்த பார்சலில் ட்ரக்ஸ் இருக்குது. இல்லை அந்த பார்சலில் இருக்கக்கூடிய என்ன கண்டென்ட்டோ தட் இஸ் லிங்க் டு தி சைபர் கிரிமினல் ஹூ டீல்ஸ் வித் ட்ரக். இது செகண்ட் சொன்னோன்னே அங்கேயே ஆஃப் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்டு சொல்லக்கூடியது யூ ஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட். காலையில் சார் சொன்னாங்க, அட்வொகேட் சொன்னாங்க, ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னா எவ்வளோ ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி. டிஜிட்டலாக எப்படி எங்கேயோ ஒருத்தர் வந்து டெல்லி, மும்பை இல்லை வேறு ஏதோ ஒரு ராஜஸ்தானில் உட்காந்துட்டு உங்களை வந்து அரெஸ்ட் பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ண கற்றுக்கணும். இந்த மாதிரி ஒரு அன்னோன் காலர்லேருந்து இந்த மாதிரி வரும்போது அதுக்கு மெயினான டூல் என்னென்னா ஜஸ்ட் டிஸ்கனெக்ட் தி கால். இது டிஸ்கனெக்ட் பண்ணாமல் என்னாச்சு அப்படின்னாக்க இப்போ நீங்கள் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொன்னோன்னா அடுத்து சொல்லுவான் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். யூ ஹேவ் டு கம் ஆன் அ வீடியோ, ஸ்கைப்லையோ இல்லை வாட்ஸ்அப் கால்லையோ வீடியோவில் வந்துருங்க. யூ ஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட். எங்கேயும் மூவ் பண்ணக்கூடாது, வீட்டில் உள்ள யார்கிட்டையும் வந்து பேசக்கூடாது, எந்த தொடர்பு இருக்கக்கூடாது. நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷனை. அப்போ என்ன பண்ணோம், நீங்கள் வந்து நான் இந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, எனக்கு பார்சல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது வி நோ யூ ஆர் இன்னசென்ட், ஓகே, வில் ஹெல்ப் யூ. ஆனால் டு ப்ரூவ் யுவர் இன்னசென்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க உங்களுக்கு என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது எல்லா பேங்க் டீட்டெயில்ஸையும் கொடுங்க. எவ்வளோ அமௌண்ட் இருக்குது எல்லாத்தையும் சொல்லுங்கள். வி ஆர் ஃப்ரம் கவர்மெண்ட். விர்ச்சுவலாக நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படி இம்பர்சனேட்டிங் ஒரு போலீஸ் ஸ்டேஷனோட செட்டப். சிபிஐ ஆஃபீஸு, சிபிஐ லோகோ, இடினா இடியோட லோகோ, கஸ்டம்ஸ்னா கஸ்டம்ஸோட இது கம்ப்ளீட்டாக இருக்கும். அங்கே ஜெயிலில் அந்த கம்பி கதவு இருக்கும், வாக்கி டாக்கியோட பேக்ரவுண்ட் இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து ஒரு மைண்ட் ஆஃப் ஆகி கம்ப்ளீட்டாக தேவ் சரண்டட். அப்போ என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த பேங்க் டீட்டெயில் கொடுத்தோன்னா அடுத்தது நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே டிஜிட்டல் அரெஸ்ட்டோட ஆர்டர் வரும், கோர்ட் ஆர்டர் வரும், அதில் லோகோ அது இதெல்லாமே இருக்கும். தே ஆர் வெரி வெல் ட்ரெயின்டு ஆன் திஸ் இன்வெஸ்டிகேஷன் மெத்தட்ஸோ லீகல் ப்ரொவிஷன்சி என்னென்ன கிளாஸ் செக்ஷன் பிரகாரம் வந்து இந்த மாதிரி யூஆர் அண்டர் டிஜிட்டல் அரெஸ்ட் எல்லாத்தையும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க் அதாவது கவர்மெண்ட்லேருந்து நாங்கள் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, வி வாண்ட் டு மானிட்டர் யூ. நீங்கள் சொன்ன அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேங்க் எல்லாத்தையும் நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ஃபார் 4 to 6 hours டைம் வேர் வி வில் டூ தி மானிட்டரிங். உங்களுக்கு வேறு எந்தெந்த சோர்ஸ்லேருந்து பணம் வருது, அந்த சோர்ஸ் எதுவும் லிங்க் டு தி சைபர் கிரிமினல்னால நாங்கள் பார்க்குறதுக்கு வி ஆர் ஃப்ரம் அ கவர்மெண்ட். ஒன்ஸ் நாங்கள் மானிட்டர் பண்ணுறோன்னா அந்த பணத்தை உங்கள் இதில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பணத்தை எல்லாத்தையும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். கால் டிஸ்கனெக்ட் ஆயிரும், அவங்க வேனிஷ் ஆயிடுவாங்க, முடிஞ்சிடும். இதுதான் டிஜிட்டல் அரெஸ்ட். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இந்த சீனரியை சொல்லி த்ரெட்டன் பண்ணோன்னே எல்லாருமே பயந்துட்டு இதுலேயும் பெரிய லெவலில் அமௌண்ட்டு
4 lakhs 40 lakhs 80 lakhs crore கணக்கில் வந்து பயந்து அதில் வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான், சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி எப்போதுமே சைபர் கிரிமினல் இருந்து ஒருத்தர் உங்களை டார்கெட் பண்ணுறதுக்கு முன்னாடி தே டூ தி ப்ரொஃபைலிங், உங்களை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவான். நீங்கள் கவர்மெண்ட்டில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணீங்க, எங்கே ஒர்க் பண்ணீங்க, எங்கே உங்களுக்கு ஆஃபீஸ் இருந்தது, இந்த டீட்டெயில் இதெல்லாம் இதுக்குள்ளே கொண்டாந்து லிங்க் பண்ணும்போது யூ வில் unnecessarily presume something. ஓகே, நம்ம வேலையில் இருக்கும்போது எதுவும் இந்த மாதிரி பண்ணமா, அந்த மாதிரி பண்ணமா, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இவங்களாவே சில கற்பனையாக சில இதுங்களை நினச்சிக்கிட்டு அந்த அரெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து தே ஃபால் ப்ரே. இது செகண்ட் கேட்டகரி. பெரிய லெவலில் வந்து பணத்தை வந்து இழக்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற கான்செப்டே கிடையாது. இந்த மாதிரி ஒரு கால் வந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக எனிதிங்னா நீங்கள் கிவ் அ டைரக்ஷன் டு தி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், நான் போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நான் போய் பேசுகிறேன்னு சொன்னாலே கால் கட் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் பண்ண வேண்டியது காலை கட் பண்ணணும், அவ்வளோதான். இதுதான் செகண்ட் கேட்டகரி. மூணாவது வந்து யூபிஐ ஃப்ராட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2016 ஆரம்பித்த யூபிஐ அந்த டிஜிட்டல் தி எக்கனாமி அப்படிங்கிறது, பிகாஸ் கவர்மெண்ட்டோட மிஷன் வந்து, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட மிஷன் வந்து டிஜிட்டலி எம்பவர்ட் சொசைட்டி விச் இஸ் பேப்பர்லெஸ் எகெயின் டிஜிட்டல் கரன்சி, ரைட்டா? இது பெரிய லெவலில் மல்டிஃபோல்டு இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி வந்து ₹1 ₹1,00,000 வரைக்கும் நீங்கள் வந்து வித்தவுட் கேரிங் யுவர் பர்ஸ் யூ கேன் டூ தி டிரான்சாக்ஷன். யாருமே இப்போ எடுக்கிறது கிடையாது டிஜிட்டல். இதுலேயும் நிறைய வந்து இந்த ஸ்கேம்ஸ் மோசடி வந்து நடக்குது. ஒரே ஒரு ஃபண்டமெண்டல் திங் யூ ஹேவ் டு ரிமெம்பர். என்ன அப்படின்னா, இந்த யூபிஐ வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்க, நீங்கள் ஒருத்தட்ட வந்து பணம் ஒரு கடையில் வந்து ஒரு பொருள் வாங்கிட்டு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறீங்க. அது வந்து நத்திங் பட் ஒரு வெப்சைட் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக குயிக் ரெஸ்பான்ஸ் QR கோட், அதை கிளிக் பண்ண உடனே இமீடியட்டாக நீங்கள் வேலிடேட் பண்ண வேண்டியது அந்த கடைக்காரரோட பேரோ இல்லை கடையோட நேமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு முதல்ல வேலிடேஷன். ஏன்னா இன்றைக்கி வந்து ரோட் சைடில் வெளியில் ஓட்டிருக்க QR கோடை ஓவர் நைட்டில் எல்லா இடம் மாற்றி ஓட்டிட்டு போயிடுறான் சைபர் கிரிமினல். இவங்க பே பண்ணும்போது பணம் வந்து அவங்களுக்கு போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வேலிடேஷன் நீங்கள் இது, ரைட்டா? கடையை இது பண்ணிடுறீங்க. அடுத்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு பணம் பே பண்ணும்போது தான் நீங்கள் QR கோட், அதாவது உங்களுடைய பின்னை கொடுக்கணும். பணம் யாராவது உங்களுக்கு அனுப்புகிறேன் இல்லை கேஷ்பேக் வருது, இஃப் யூ வாண்ட் டு ரிசீவ் அப்படின்னா அங்கே பின்னு கொடுக்கக்கூடாது. அங்கே பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வர்றதுக்கு பதிலாக உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும். இதுதான் பேசிக் ஃபண்டமெண்டல். இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் செக்கு கொடுக்குறீங்க ஒருத்தருக்கு, கொடுக்கும்போது ஐ சைன் தி செக், ஐ ஆத்தரைஸ் டு டெபிட் அமௌண்ட் ஃப்ரம் மை அக்கௌண்ட். அப்போ தான். இப்போ யாராவது உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுறதுக்கு நீங்கள் செக்கு கொடுக்குறீங்களா, கையெழுத்து போட்டு? கிடையாது. அக்கௌண்ட் நம்பருக்கு அவங்களா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் தான் இங்கே. இங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்க, யூபிஐயில் நிறைய ஃப்ராடு. உங்களுக்கு நான் பணம் அனுப்புகிறேன், நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓடிபியை கொடுங்க அப்படின்னா அந்த பணம் வர்றதுக்கு பதிலாக உங்கள் இதுலேருந்து பணம் போயிடும். ஸோ இதுதான் வந்து மெயினாக நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. பணம் நீங்கள் அனுப்பும்போது தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எடுக்கும் போதே நீங்கள் பின்னு போடணும். இது ஒரு ஃபஸ்ட் கேட்டகரி. செகண்ட் இது வந்து என்னென்னா, யூபிஐயில் நிறைய இப்போ ஃப்ராடு வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து தப்பாக பணத்தை அனுப்பிச்சிடுறது. ஒரு ₹5,000 இல்லை ₹2,000 அனுப்பிச்சிட்டு அடுத்த உடனே கால் பண்ணி உங்களுக்கு நான் வந்து தப்பாக அனுப்பிச்சிட்டேன் பணத்தை, இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு வந்து திரும்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. எல்லாருமே நல்லவங்க, நம்மளும் பார்ப்போம், நம்ம பணம் இல்லை, ஓகே அவர் கேட்குறாரு, லிங்கை கிளிக் பண்ணி கொடுத்து நீங்கள் பின்னு போட்டிங்கன்னா இந்த ₹5,000 பணத்துக்கு ₹50,000 உங்கள் இதுலேருந்து போயிடும், ரைட்டா? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அவருக்கு பணம் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா, பேங்க் மூலியமாகவே ப்ராசஸ் பண்ண சொல்லுங்கள், அந்த ரிவர்சல் ப்ராசஸை இனிஷியேட் பண்ண சொல்லுங்கள், அவங்க வேலிடேட் பண்ணட்டும். இல்லைன்னா நியர்பை போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிங்க. அங்கே வந்து அவங்க வந்து வேலிடேட் பண்ண பிறகு உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பணத்தை கொடுக்கணும். என்ன இங்கே இஷ்யூ ஆகும் அப்படின்னா, இப்போ சைபர் கிரிமினல் வேணும்னே உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு ₹5,000 போட்டுறான்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கி சைபர் கிரைமில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பரோ இல்லை அக்கௌண்ட்டோ தான் ஃப்ரீஸ் ஆகுது, பிகாஸ் ஆஃப் இன்வால்விங் இன் தி வேரியஸ் சைபர் கிரிமினல் ஆக்டிவிட்டி பை சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட். சார் பேசுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சைபர் கிரிமினல் இன்டென்ஷனாக உங்களுக்கு போட்டால் நீங்கள் திரும்ப அவருக்கு பணம் அனுப்புறீங்கன்னா யூ ஆர் டூயிங் எ டிரான்சாக்ஷன் வித் தட் கை. நாளைக்கு அவங்க பண்ணும்போது அந்த மொபைல் நம்பரோட எந்தெந்த நம்பர் லிங்க் ஆகிருக்குன்னா உங்கள் நம்பரும் நாளைக்கு பிளாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டியதில்லை. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க பண்ணி ரிப்போர்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லும்போது கொடுங்க, இல்லை பேங்க் வழியாக ரிவர்சல் ப்ராசஸ் வரட்டும். இது ஒன்று. செகண்ட், இது வந்து ஜம்ப்டு டெபாசிட் அப்படின்னு சொல்லி இப்போ அது இதோட ஃபாலோ அப்பாக ஒரு கான்செப்ட். என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க, இதே மாதிரி வந்து ஒரு ₹5,000 ஃபஸ்ட்டு வந்து பணத்தை வந்து போடுறது, போட்டுட்டு கூகுள் பே, எல்லாருமே ஜிபே யூஸ் பண்ணுறீங்கல்ல, ஜிபேயில் பணம் அனுப்பவும் செய்யலாம், பணம் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம், ரிசீவ் மணி அதுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்கலாம். ஒரு ₹5,000 போட்டுட்டு ரிசீவ் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் ₹50,000 கொடுக்குறது. அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும்,
5,000 rupees credited அப்படின்னு. நம்ம ஆல்வேஸ் கேரி தி மொபைல் நம்பர். இம்மிடியேட்டாக அந்த ஒரு எஸ்எம்எஸ் வந்தோன்னே 5,000 ரூபா கிரெடிட்னோன்னே அது இன்டென்டட் நமக்கு வந்து வரக்கூடிய பணம் தானா அப்படிங்கிறத பற்றி நம்ம கவலை பண்ணுறல. 5,000 ரூபா வந்திருக்கு, உடனே உள்ளே போய் பார்ப்போம் அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் செக் பேலன்ஸுக்கு நீங்கள் போய் இது பண்ணி பாஸ்வேர்டை வந்து போடுவீங்க. அப்போ அந்த ரிசீவ் மணிக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி வரக்கூடிய ரெக்வெஸ்ட் வந்து 15 minutes வேலிடாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும், பிகைன் தி சீன் அது இருக்கும். நீங்கள் இது போடும்போது உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 15,000 ரூபா போயிடும். ஏன்னா அதுக்கு தேவை பின்னு, அவ்வளோதான். இந்த ரிசீவ் மணியோட ரெக்வெஸ்ட் வந்து 15 minutes வேலிடேட் ஆகும். நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்கள் பேலன்ஸை வெரிஃபை பண்ணுறீங்களா, இந்த ரெக்வெஸ்ட் கொடுக்கலன்னு தெரியாது. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பேலன்ஸ் பார்க்குறதுக்காக நான் பின்னை போட்டு போகிறேன்னு. நீங்கள் பின்னு போட்டோன்னே இந்த ரெக்வெஸ்ட் ஆக்டிவ் இருக்கிறதுனால பணம் போகுது. ஸோ இது வந்து ஜம்ப் டெபாசிட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றும் அறி கிடையாது இமீடியட்டாக போய் பார்க்குறதுக்கு. நீங்கள் பின்னு கொடுக்கும்போது பேலன்ஸுக்குள்ளது தான் பின்னு கொடுக்குறீங்களா, இல்லை இந்த பேக்ரவுண்டில் ஏதாவது இருக்கக்கூடிய ஹிடன் அந்த ரிசீவ் மணிக்கு கொடுக்குறீங்களா அப்படிங்கிறத வேலிடேட் பண்ணணும். இது 3 தான் இப்போதைக்கு வந்து டாப் கேட்டகரி. அதர் 2 கேட்டகரி ஒரு 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 அலார்மிங் ட்ரெண்ட் என்ன அப்படின்னாக்க, இந்தியன்ஸே யூஸ் பண்ணி இந்தியன்ஸை டார்கெட் பண்ணி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டி பண்ணுறது. இதுதான் வந்து சைபர் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லி இது ஒரு அலார்மிங் ட்ரெண்டு. சைபர் ஸ்லேவரினா என்ன? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, நிறைய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சிஸ், சைபர் கிரிமினல் கேங் வந்து படித்தவங்க யங்ஸ்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது ஹூ ஆர் வெரி குட் வித் எஜுகேஷன் ஸ்கோர்ஸ், ஐடியில் உள்ளவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க, கோடிங் தெரிஞ்சவங்க, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு லுக்ரேட்டிவ் ஆஃபர். என்ன ஆசை வார்த்தை அப்படின்னா, ஐடியில் டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து அப்ராடில். கண்ட்ரி எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா, தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், அகைன் மியான்மார், இந்த 4 கண்ட்ரி. ரைட்டா? இங்கே கம்பெனி கை நிறைய சம்பளம், டேட்டா என்ட்ரி வேலை, ஐடி ஜாப், ஏசியில் ஜாப் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா எல்லாருக்குமே ஒரு ஆஸ்பிரேஷன், நான் வெளிநாட்டில் போய் ஒர்க் பண்ணணும், ஐடியில் இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி. இதை நம்பி வேலிடேட் பண்ணாமல் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்க, இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் தாய்லாந்துலேயோ இல்லை கம்போடியாலேயோ இல்லை லாவோஸ்லேயோ இறங்கினோன்னே பாஸ்போர்ட்டை பறிச்சிருவான். இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி. ஒரு ஆஃபீஸில் அந்த இதில் இவங்களை எல்லாம் வச்சு கால் சென்டர் மாதிரி அவன் ரன் பண்ணுறான். இன்றைக்கி நடக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி சைபர் கிரைம் ஆக்டிவிட்டி, டிஜிட்டல் அரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து செக்ஸ்டார்ஷனாக இருக்கட்டும், இல்லை மற்றபடி வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம், இது எல்லாமே இங்கே இந்த மாதிரி வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய கால் சென்டர்லேருந்து குளோபலாக எல்லாரையும் டார்கெட் பண்ணுறான். இவங்களை ட்ரெயின் பண்ணி இவங்களுடைய வேலையை டார்கெட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. நீங்கள் வெளியில் வரணுன்னாலும் முடியாது. சில பேர் அவங்க பண்ணக்கூடிய அந்த துன்புறுத்தலுக்கு ஆளாகி அதையே ஒரு இதாக இது பண்ணி அங்கேயே பண்ணுறாங்க. சில பேர் வந்து ஏதாவது ஒரு சேனல் மூலியமாக இன்ஃபர்மேஷனை வந்து லீக் பண்ணி வெளியில் வந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து சம்படி ரீச் அவுட் டு நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இது பண்ணும்போது அங்கேருந்து அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணி வந்தவங்க சில பேரோட இன்டர்வியூஸும் கொடுத்துருக்காங்க, எப்படி எந்தெந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வந்து தேவ் கான் த்ரூ அப்படின்னு சொல்லி. இங்கே என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னாக்க, இந்த அப்ராட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடி, டேட்டா என்ட்ரின்னு வரும்போது யூ ஹவ் டு வேலிடேட். கம்பெனி நேமில் வீசா வந்திருக்கா, அந்த கம்பெனியோட எக்ஸிஸ்டன்ஸ் என்ன, எவ்வளோ நாளாக இருக்காங்க அப்படிங்கிறது இது வந்து உங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கணும். இது வந்து இந்தியன்ஸே யூஸ் பண்ணி இந்தியன்ஸுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணக்கூடிய சைபர் கிரிமினல் ஆக்டிவிட்டி பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. இது வந்து ஆல்ரெடி இட் இஸ் அண்டர் தி ரேடார் ஆஃப் தி கவர்மெண்ட் அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட். நிறைய ரெக்கவரி நடந்திருக்கு, நிறைய பேரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இட் இஸ் தேர். இது பர்டிகுலராக இங்கே தான், இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியில் தான் வந்து நடக்குது. இந்த 4-5 கண்ட்ரி நான் சொன்னது. அது அடுத்தது வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜிக்கல் எவல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இந்த ஏஐ வந்து நம்ம வந்து டிஃபென்ஸ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, சைபர் கிரிமினல்ஸ் வந்து நம்மளை விட 10 ஸ்டெப் அஹெட். இன்றைக்கி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஃபிஷிங் பண்ணுறாங்க, விஷிங் வாய்ஸ் மூலியமாக இமிட்டேட் பண்ணுறது அது பண்ணுறாங்க, ஸ்மிஷிங் அதாவது எஸ்எம்எஸ் வழியாக வரக்கூடிய அந்த லிங்க்கு, அந்த கிராஃப்ட் பண்ணக்கூடிய மெசேஜ், மெயில், அது எல்லாத்துக்குமே வந்து ஹெவிலி தே லிவரேஜ் தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதனுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னாச்சு அப்படின்னாக்க, எவ்வளோ பேர் இங்கே வந்து கிப்லி இமேஜஸ் பண்ணீங்க உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து? கிப்லி ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து எத்தனை ஃபோட்டோ பண்ணீங்கன்னு தான் கேட்கணும். பண்ணலையா? சர்ப்ரைசிங்காக இருக்குது, யாருமே பண்ணலையா இங்கே? இன்றைக்கி எல்லாருடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தீங்க, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஃபோட்டோ கிடையாது. எல்லாமே அவங்க ஒரிஜினல் ஃபோட்டோவை கொடுத்து கிப்லி இமேஜாக கன்வெர்ட் பண்ண இமேஜ் தான் வச்சுருக்காங்க. ரைட்டா? ஆனால் வித்தவுட் ரியலைசிங் தி ரிஸ்க் இன்வால்வ் இன் திஸ். இங்கே என்ன ஆகுது அப்படின்னாக்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோவை கொடுக்குறீங்க, இது வந்து ஓப்பன் ஏஐ, அவன் தான் வந்து இந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான், ஓப்பன் ஏஐ. இது எந்த லெவலுக்கு வந்து ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா,
தி டே தே ஹவ் அனௌன்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து கிப்லி கார்ட்டூன் இமேஜாக மாற்றிக்கலாம், அந்த மாதிரி அனிமேட்டட் இமேஜாக மாற்றிக்கலான்னு சொன்னபோது அவங்களால வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. அந்த லெவலுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து 100 ஃபோட்டோ 50 ஃபோட்டோ ஆயிரக்கணக்கான ஃபோட்டோ ஒவ்வொருத்தரும் கொடுத்து மார்னிங் அனௌன்ஸ் பண்ணுறான், அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு ஆள் ஒரு ஃபோட்டோ தான் ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஓப்பன் ஏஐயோட சிஇஓ வந்து எங்களுடைய இன்ஜினியர்ஸ் வந்து தூங்குறது கொஞ்சம் டைம் கொடுங்க, பிகாஸ் வேர்ல்டு வைட் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது, எங்களால் ப்ராசஸ் பண்ண முடியலை. இது வந்து ஏஐ ஹியூமன் பீயிங் கிடையாது, நீங்கள் ஹலோன்னு டைப் பண்ணாதீங்க, குட் மார்னிங் சொல்லாதீங்க, தேங்க்ஸ்ன்னு சொல்லாதீங்க, அது ஒரு மெஷின் டூல், இட் இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங். அந்த லெவலுக்கு வந்து பெரிய லெவலில் ஆச்சு. என்னென்னா இதில் ஒரு பெரிய ரிஸ்க் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஆத்தென்டிகேஷன், இப்போ நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் போகும்போது என்ட்ரி எக்ஸிட் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபேஷியல் ரெகக்னிஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆதார், நிறைய பேர் நீங்கள் லேப்டாப்புக்கு ஆத்தென்டிகேஷன் உங்களுடைய ஃபேஷியல் ஆத்தென்டிகேஷன் வந்து கொடுக்குறீங்க. நீங்கள் உங்கள் ஃபோட்டோ கொடுக்கும்போது உங்களுடைய பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் வந்து போயிடுது. அது ஒன்று. செகண்ட் திங் என்ன ஆகுது அப்படின்னாக்க, இது ஓப்பன் ஏஐங்கிறது ஓகே ரெப்யூட்டட் ஒரு குளோபலாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். இவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரும்போது இதை வந்து சைபர் கிரிமினல் யூஸ் பண்ணி நிறைய தேர்ட் பார்ட்டியோட ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வந்து அன்லிமிட்டட் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்ன இதில் ரிஸ்க் இன்வால்வ் அப்படின்னா, ஒன்றே ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இன்டர்நெட்டில் எந்த ஃபோட்டோ நீங்கள் போட்டிங்கனாலும் இட் இஸ் கோயிங் டு ஸ்டே ஃபார் எவர், பர்மனெண்ட். நீங்கள் டெலிட் பண்ணாலாம் ஆகாது. உங்களுக்கு லோக்கலாக நீங்கள் டெலிட் பண்ணேன்னு நினச்சிக்கலாம், அந்த மெசேஜை டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இட் ரிசைட்ஸ் தேர். எங்கே டேட்டா சென்டரில் எத்தனை இடத்துல ரெப்ளிகேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியாது. இதனுடைய லாஞ்சிவிட்டி அப்படிங்கிறது இட் இஸ் பர்மனெண்ட். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஏஐ பிளாட்ஃபார்மில் வந்து உங்கள் ஃபோட்டோவை கொடுத்து, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோவை கொடுத்து, நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை கொடுத்து நீங்கள் பண்ணும்போது நாளைக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஆச்சு, அந்த கம்பெனி காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபோட்டோ பூரா சைபர் கிரிமினல்கிட்ட இருக்கும். சைபர் கிரிமினல் எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு தெரியாது. அது ஒன்று. செகண்டு, இன்றைக்கி ஏஐ வந்து இதை வந்து ஒரு கார்ட்டூன் இமேஜாக மாற்றுறதுக்கு உங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணுது. நாளைக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேறு என்ன பர்பஸுக்கு இந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை யூஸ் பண்ணும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. யார்கிட்ட நீங்கள் போய் கேட்கவும் முடியாது, எங்கே இருக்குன்னு தெரியாது. ரைட்டா? இன்றைக்கி போனோகிராஃபிக்கு இந்த சைபர் கிரிமினல்ஸோ அந்த போனோகிராஃபி பண்ணக்கூடியவங்களுக்கு தே நீட் தி நியூ ஃபேஸஸ், மேல் ஃபீமேல் இருக்கக்கூடியது. நாளைக்கு அந்த இதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி இந்த ஃபோட்டோவை எடுத்தா அப்படின்னாக்க இந்த ஒவ்வொரு நியூ ஃபேஸஸுக்கும் காஸ்ட்டே டிஃப்ரெண்ட். அதுக்கு வந்து $5 $10 மோர் தேன் தி எக்ஸிட். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு ரிஸ்க், பெரிய ரிஸ்க் இருக்குது. அடுத்தது மூணாவது வந்து என்ன எல்லாருமே பண்ணக்கூடிய பெரிய விஷயம்னா, இப்போ வந்து செலிபிரிட்டி பொலிட்டீஷியன்ஸையும் சேர்த்து இந்த மாதிரி இந்த கிப்லி இமேஜுக்கு கொடுத்து மாற்றி அதையும் வந்து ப்ரொஃபைலில் போடுறாங்க. இது வந்து வித்தவுட் ரியலைசிங் எ ரிஸ்க் ஆஃப் ஐடென்டிட்டி தெஃப்ட். நீங்கள் அவங்களுடைய ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கீங்களா? இல்லை. ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கீங்களா? இல்லை. நிறைய பேர் வந்து இந்த கிப்லி இமேஜ் வந்து நீங்கள் பண்ணும்போது தே ஃபீல் இட் ஆஸ் எ பிக் இன்சல்ட் ஃபார் தம். ஏன்னா அது உங்களுடைய ஒரு கார்ட்டூன் இமேஜ் மாதிரி காட்டுது. சில பேர் யூ லைக் இட், சில பேர் வந்து லைக் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய ஆத்தரைசேஷன் இல்லாமல் நீங்கள் அவங்களோட சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து போடும்போது தட் இஸ் அ பிக் ஐடென்டிட்டி தெஃப்ட், தட் இஸ் பிரீச் ஆஃப் எகெயின் தி இண்டிவிஜுவல். அப்படிங்கிற போது இது எகெயின் ஐடி ஆக்டில் வரக்கூடிய ப்ரொவிஷனில் 66E கவர் ஆகும் வித் பனிஷபிள் அஃபென்ஸ், அதில் வரக்கூடியது. ஸோ இதில் இவ்வளவு ரிஸ்க் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு. இது வந்தோன்னா ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி ஒரே நாளில் லட்சக்கணக்கான மில்லியன்ஸ் ஆஃப் ஃபோட்டோவை போட்டு பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த அவேர்னஸ் இருக்கக்கூடியது நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக எந்த பிளாட்ஃபார்ம் எங்கே இது பண்ணணும், எந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் கொடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கணும். யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரிஸ்க் இன்வால்வ் ஆன் தி திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டி. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது. ஸோ இது வந்து ஏஐ ரிலேட்டட் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடியது. அடுத்து வந்து இப்போ இந்த சைபர் கிரைமில் வரக்கூடிய முக்கால்வாசியான எல்லா கிரைமுக்கும் ஒரு ரூட் காஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த டெக்னிக்ஸ் வந்து அவங்க பண்ணக்கூடியது சோஷியல் இன்ஜினியரிங். சோஷியல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது நான் டெக்னிக்கல் இன்ட்ரூஷன் எக்ஸ்ப்ளாய்டிங் தி ஹியூமன் வீக்னஸ். இது ஒன்றும் இல்லை, ஹியூமன் வீக்னஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு தே யூஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஃபிஷிங்கிறது உங்களுக்கு இமெயில் வந்து ஒரு பேங்க் மாதிரியே இம்பர்சனேட் பண்ணி வரும், கவர்மெண்ட் எல்ஐசி மாதிரி அதை இம்பர்சனேட் பண்ணி வரும், இன்கம் டேக்ஸ் மாதிரியே இம்பர்சனேட் பண்ணி அதனுடைய லோகோ இருக்கும், அதனுடைய லிங்க் இருக்கும், டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து மெசேஜ் வரக்கூடியது. விஷிங், எல்லாருக்கும் கால் வருது, நான் பேங்க்லேருந்து பேசுகிறேன்றாங்க, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோன்றாங்க. யாராவது நம்ம வேலிடேட் பண்ணியிருக்கோமா? தே கேன் ஆல்சோ டூ தி இமிட்டேஷன், வாய்ஸ் இமிட்டேஷன். அதுதான் வந்து இன்றைக்கி ஏஐலாம் இருக்குது. அப்படி கம்ப்ளீட்டாக தே கேன் க்ளோன் தி வாய்ஸ் விச் ஹேஸ் காட் அக்யூரசி 98% அக்யூரசி, 98% ஒரிஜினல் வாய்ஸோட அக்யூரசி. எவ்வளோ இது நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேமில் வந்து இது ஒன்று போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்குமே. இந்திய மக்களோட அந்த பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்காக
கவர்மெண்ட்டால் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம். 21,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் 90,000 ரூபா, அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் அது வந்து 60 லட்சம் ரூபாயை வந்து மாறும். இது ஆமாம், அது ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு இன்டர்வியூ, இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் வந்து சொன்னது மாதிரி ஒரு இன்டர்வியூ. இது மாதிரி செலிபிரிட்டிஸ் எல்லாரையும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது அதிலே விளக்கம் கொடுக்குறாங்க. ஹியூமன் இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்து அவங்களால எது என்னங்கிறது ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இது ஏஐ வந்து ப்ரெடிக்ட் பண்ணோம், அதுக்கு தெரியும் எந்த ஷேர் வந்து அதிக லெவலில் போகும், எந்த கிரிப்டோ கரன்சி வந்து அதிக லெவலில் போகும், அதனால இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு உங்களை கன்வின்ஸ் பண்ணி நிறைய பேர் இந்த 21,000 ரூபா தானே போட்டு பார்ப்போம், வர்றது வரட்டும், அவங்க 90 லட்சம் வரலைன்னா கூட 30 லட்சம் வரட்டும், 10 லட்சம் வரட்டும்னு போட்டு நிறைய பேர் இழந்திருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாமே யூஎஸ் யூரோப்பில் இருக்கக்கூடியது. யூ ஹேவ் நோ கண்ட்ரோல் ஆன் திஸ் பிளாட்ஃபார்ம். இது ஒரு பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட். இதில் இந்த இது வந்து சோஷியல் இன்ஜினியரிங் டெக்னிக் தான். ஒரு ஆசையை வந்து தூண்டி இந்த மாதிரி பண்ணக்கூடியது. வாய்ஸ் க்ளோனிங் வந்து பண்ணுறாங்க, எஸ்எம்எஸ் வழியாக வந்து மெசேஜ் வருது உங்களுக்கு, இந்த மாதிரி வந்து கேஒய்சி வந்து அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி வந்து இபியோட ஸ்கேம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நீங்கள் இதில் வந்து 2 விஷயங்கள் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அன்னோன் நம்பர்லேருந்து வரக்கூடிய கால் யூ ஹேவ் டு அவாய்ட், ரைட்டா? செகண்ட், இது வந்து அன்னோன் பர்சன்லேருந்து வரக்கூடிய மெசேஜ், அதை கிளிக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். பேங்க், ஏன்னா பேங்க்கோ ஆர்பிஐ எல்லாமே வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வி நெவர் ஆஸ்க் பாஸ்வேர்ட், பின்னு, சிவிவி, ஓடிபி அப்படின்னு சொல்லி. டெஸ்பைட் தட் இது பேங்க்லேருந்து வந்தது, இது இங்கேருந்துன்னு வந்தது, ஏன்னா அதெல்லாம் வந்து இம்பர்சனேட் பண்ணலாம். அதே நான் விஷிங் சொன்னேன். அந்த ஸ்பூஃப் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அப்போ பண்ணும்போது என்ன ஆகுனாக்கா, நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட் நீங்கள் கிளியராக வச்சுக்க வேண்டியது, இந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை எந்த லிங்கையும் கிளிக் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. அப்படி ஏதாவது உங்களுக்கு வந்து டீஆக்டிவேட் ஆக போதோ இல்லை ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலோ நீங்கள் நியர்பை பேங்க்கில் போய் நீங்கள் டைரெக்டாக பார்த்து என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அன்னோன் நம்பர்லேருந்து வர்றதை அவாய்ட் பண்ணணும், அன்னோன் பர்சன்லேருந்து வரக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும், இந்த சென்சிட்டிவ் டீட்டெயில் அதை வந்து கொடுக்குறத வந்து அவாய்ட் பண்ணணும். இது 3. வேறு ஏதாவது இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இடி, இங்கே சிபிஐலேருந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறதை கற்றுக்கணும். அதில் வந்து டோன்ட் ஃபால் ப்ரே டு தேர் த்ரெட்டனிங் டோன். அது லாஸ்ட்டாக வந்து பாஸ்வேர்ட் பேசிகிட்டு இருந்தாங்க எல்லாருமே, அதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து வெரி வெரி கீ, ரைட்டா? இந்த பாஸ்வேர்டு வந்து எத்தனை கேரக்டர் வச்சா செக்யூர், இது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்குது. ஒரே பாஸ்வேர்டை நான் எல்லா அக்கௌண்ட்டுக்கும் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது, ரைட்டா? பாஸ்வேர்டு நீங்கள் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து 11 கேரக்டர்ஸ் லென்த் வைக்கணும். எப்படி வந்து ஹவு டு வி கன்ஸ்ட்ரக்ட் தி காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்டு? இந்த 11 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர், ஆல்ஃபா நியூமரிக் அல்ஃபபெட் நியூமரிக் கேரக்டர் வித் காம்பினேஷன் ஆஃப் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். இந்த மாதிரி எப்படி ஹவு டு ரிமெம்பர் தி பாஸ்வேர்ட்? நீங்கள் ஏதாவது ஒரு ஃபேவரட் ஒரு ஃப்ரேஸ் வந்து எடுத்துக்கங்க. டுடே ஐ எம் அட்டெண்டிங் சைபர் கிரைம் தி செமினார் இன் அண்ணா சென்டினரி லைப்ரரி. திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் கோட். ஐ எம் ஜஸ்ட் கோட்டிங். ஓகே, யூ ஹேவ் யுவர் ஓன் அல்கோரிதம். இது ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் வந்து ஃபஸ்ட் லெட்டரை பிக் பண்ணிக்குவேன், தேர்ட் லெட்டரை பிக் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறது என்னோட அல்கோரிதம். ஃபார் 4 போட்டுக்குவேன். வேறு ஏதாவது உள்ளதுக்கு வந்து ஐ ஆட் தி நம்பர். இந்த இது வந்து என்னுடைய அல்கோரிதம். ஸோ இந்த ஃபேவரட் இந்த நீங்கள் கோட்டை வந்து நீங்கள் நோட் பேட்லேயே எங்கே எழுதி வச்சாலும் யாரும் அதை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த அல்கோரிதம் ஹூ நோஸ் ஒன்லி யூ நோ. அந்த அல்கோரிதத்தை வச்சு பாஸ்வேர்டை செட் பண்ணி இன்றைக்கி வந்து பாஸ்வேர்ட் மேனேஜருங்கிற நிறைய டூல் வந்துருச்சு. ரேண்டம் பாஸ்வேர்டு ஈஸிலி நீங்கள் 10 கேரக்டர்ஸ் 15 கேரக்டர்ஸ் யூ கேன் ஜென்ரேட். யூ கேன் ஆல்சோ பை தி பாஸ்வேர்ட் மேனேஜர் டூல். அந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாஸ்வேர்டு நீங்கள் என்ன செட் பண்ணாலும் இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும்? அட்லீஸ்ட் 60 days ஒன்ஸ் யூ ஹேவ் டு சேஞ்ச். இல்லைனா அதையும் கிராக் பண்ண முடியும் 11 days இருந்தாலும். ஏன்னா இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் டைம். அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் போகும்போது அந்த காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது இட் வில் டேக் டைம், பட் இட் இஸ் டூவபிள். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் 2 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணணும். அப்போ இன்னும் ஒரு அடிஷ்னல் லேயர் ஆஃப் செக்யூரிட்டி எப்படி கொண்டு வர்றது? நீங்கள் உங்களோட எல்லா அக்கௌண்ட்டுக்கும் இன்றைக்கி செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல் பின். இன்றைக்கி நீங்கள் கூகுள் ஆத்தென்டிகேட்டரோ இல்லை மைக்ரோசாஃப்டோட ஆத்தென்டிகேட்டரோ யூஸ் பண்ணிங்கன்னா இது ஃப்ரீ தான். நீங்கள் ஒன்லி அந்த கியூஆர் கோடில் வச்சு லிங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிமெயிலில் பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து செகண்ட் லெவல் இட் வில் ஆஸ்க் ஃபார் ஆத்தென்டிகேட்டர், எம்எஃப்ஏ, செகண்ட் ஃபேக்டரோட நம்பர் சொல்லுங்கன்னு. நீங்கள் இந்த மொபைலில் போய் இந்த கூகுள் ஆத்தென்டிகேட்டரில் இந்த நம்பர் போட்டோன்னு தான் உள்ளே அலோவ் பண்ணும். இது வந்து சோஷியல் மீடியா எல்லா அக்கௌண்ட்டுக்கும் அவைலபிள், உங்களுடைய வெப் இமெயில் எல்லாத்துக்கும் அக்கௌண்டபிள், உங்களுடைய க்ளவுட் அக்கௌண்ட் எல்லாத்துக்குமே அவைலபிள். இது என்னாகும் அப்படின்னா இந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ உங்கள் பாஸ்வேர்டு காம்ப்ரமைஸ் ஆச்சுனாலும் லாகின் பண்ண முடியாது யாரும். ஏன்னா செகண்ட் லெவல் இந்த செகண்ட் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து இருக்குது. இந்த நம்பர் உங்கள் மொபைலில் தான் அந்த ஆப்பில் தான் இருக்குது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இதை கொடுத்தா தான் பண்ண முடியும். அதனால்
I would highly recommend for you to set the complex password அதோட சேர்த்து additional layer of security in the particular second factor authentication அப்படிங்கிறது. Interest of time, I will conclude my speech and hand it over to the next speaker. Thank you.